ஹரி ஓம் நமோ நாராயணாய. திருமங்கையாழ்வார் பாசுரம். இப்பாசுரங்களை பெரிய திருமொழி என்று சொல்லுவார்கள். இந்த பெரிய திருமொழி பாசுரத்தில் நாம் 9வது பாசுரத்தை பாடவிருக்கிறோம். முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு அதன் பின் விளக்கம் சொல்லிவிட்டு அதன் பின் ஆனந்தமாக பாடலாம். திருமங்கையாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம். இதற்கு விளக்கம்: நாராயணா என்னும் திருநாமத்தின் பெருமையே பெருமை. அது நமக்கு என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா? தன்னை சேவிப்பவருக்கு உயர்ந்த குடிப்பிறப்பினை தரும், சிறந்த செல்வத்தை கொடுக்கும், தன் அடியவர்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் தரைமட்டமாக்கிவிடும், மேலான உயர்ந்த பரமபதத்தை கொடுக்கும், எடுத்த செய்கைகளில் எல்லாம் வெற்றியையே தரும், மேலும் நாம் விரும்பும் நன்மைகளை எல்லாம் கொடுக்கும், பெற்றெடுத்த தாயை காட்டிலும் நல்லனவற்றையே செய்யும். இவ்வாறான நன்மைகள் அனைத்தையும் தரும் நாராயணா என்னும் திருமந்திரமாகிற திரு 8 எழுத்தினை நான் அறிந்து கொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் 8 எழுத்து மந்திரத்தை அறிந்து கொண்ட ஏற்றத்தினை பாடுகிறார். நாமும் பாடுவோம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்னும் நாமம். அது நாராயணாவென்னும் நாமம். திருமங்கையாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி.